ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவை ஆதரித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பரப்புரை கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் குறித்த பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொலமன் சிறில், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள், முன்னாள் பிரதேச சபை தவிசாளர்கள், கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாயகம் ஐயா அவர்களே, மேடையில் இருக்கின்ற மற்றைய கட்சி கிளை தலைவர்கள், முன்னாள் மாகாண சபை, பிரதேச சபை, நகர சபை தவிசாளர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் பிரதி தவிசாளர் மேயருமாகிய அண்ணன் சொலமன் சிறில் அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடி வந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, இன்றைக்கு இன்னும் 3 நாட்களிலே நாங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியை அடுத்த 5 வருட காலத்துக்கான ஜனாதிபதியை தீர்மானிக்கிற தேர்தலிலே எங்களுடைய கையிலே இருக்கிற அந்த பலமிகு ஆயுதம் என்று சொல்லப்படுகிற வாக்கை உபயோகம் பண்ண போகிறோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே 2019ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே 5 ஆண்டுகளுக்கு குறைந்தது 5 ஆண்டுகளுக்காவது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் என்று மமதையோடு சிங்காசனம் ஏறிய யுத்த குற்றவாளி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் 2 வருட காலத்துக்குள்ளேயே புறமுதுகிட்டு நாட்டை விட்டு ஓடி தப்பினார் என்பதை நாங்கள் மறந்துவிட்டிருக்க மாட்டோம். ஓடியவர் 2-3 நாடுகளுக்கு திரிந்து எங்கேயோ இருந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்தார். சிங்கள மக்களின் வாக்குகளினால் மட்டும் நான் தெரிவு செய்யப்பட்டேன் என்று தன்னுடைய பதவியேற்பு வைபவத்தில் மாறுதட்டி பேசினவர். சிங்கள பௌத்த மக்களினால் மட்டுமே இந்த நாட்டின் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறேன் என்று சொல்லாமல் சொன்னவர் அந்த மக்களாலேயே விரட்டி அடிக்கப்பட்டார். கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிக் கொண்டிருந்த காலத்திலேயும் அந்த கூட்டமைப்பின் முதன்மை கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி எங்கள் மக்களுக்கு கொடுத்த வழிகாட்டுதலின் படிதான் எங்களுடைய மக்கள் ஒற்றுமையாக ஒன்று திரண்டு வாக்களித்தார்கள். அப்படி வாக்களித்தவர்கள் வெற்றி பெற்றார்களோ தோல்வி அடைந்தார்களோ அது 2வது விடயம். ஆனால் ஒற்றுமையாக யுத்தம் முடிந்த பிறகு நடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அறிவித்த வேட்பாளருக்கு எங்களுடைய மக்கள் 80% அளவிலே கூட ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாக்களித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக பெரும் செய்தியையும் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தடவை நாங்கள் ஆதரித்த வேட்பாளர் வெற்றி பெற்றார். 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வெற்றி பெற்றார். அதனால எங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். அவர் ஜனாதிபதியான பிறகு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிற போது ஒரு சிறு கூட்டத்திலே இங்கே சிறுபெட்டியிலே நான் பேசிவிட்டு வெளியே வருகிற போது நான் அந்த கூட்டத்திலே பேசினேன். நாங்கள் நினைத்தது எல்லாமே நடந்துவிடவில்லை.
ஆனால் சில விடயங்கள் நடக்கின்றன என்று சொன்னபோது ஒரு ஏழை விவசாயி வாசலிலே நின்று அவர் ஷர்ட் கூட அணிந்திருக்கவில்லை, என்னை கையை பிடித்து இழுத்து சொன்னார், ஐயா இதை சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்கள், நான் இப்ப வீட்டால வெளியில வாரதுக்கு என்ன ஐசி கொண்டு போக தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குது. அப்படியான மாற்றங்களை எல்லாம் கண்டோம். முழுமை பெறவில்லை என்பது உண்மை. ஆனால் எங்களுடைய மக்களுக்கு மூச்சு விடுவதற்கு தேவையான அவகாசம் கிடைத்தது. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. தாயகம் என்று சொல்லுகிறார்கள். தாயகம் எங்கே இருக்கிறது? எங்களுடைய நிலத்திலே இருக்கிறது, எங்களுடைய மக்களிலே இருக்கிறது. அந்த நிலத்திலே எங்களுடைய மக்கள் வாழ்வதிலே தான் அது தங்கி இருக்கிறது. தேசமாக நாங்கள் எழுவோம் என்று சொல்லுகிற போது ஒரு நிலப்பரப்பிலே ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் வாழுகிற போதுதான் நாங்கள் தேசமாக இருப்போம். அந்த வாழுகிற உரிமையை நாங்கள் கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால், எங்கள் வசம் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், இருக்கிற எங்களுடைய இருப்பையே பாதுகாக்க வேண்டியதாக இருந்தால் பல சூட்சுமங்களை நாங்கள் செய்ய வேண்டியே ஆகும். அதிலே மிகவும் பிரதானமான ஒரு விடயம்தான் நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிந்தெடுப்பது. 2010 ஆண்டிலே யுத்த வெற்றியாளனாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது அந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கின தளபதிக்கு நாங்கள் வாக்களித்தோம். எங்களுடைய மக்கள் வாக்களித்தார்கள். ஒன்று திரண்டு ஒற்றுமையாக வாக்களித்தார்கள். அந்த ஆண்டிலேயே 3-4 மாதங்களுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த வாக்குகளை விட இரட்டிப்பான அளவு வாக்கு சரத் பொன்சேகாவுக்கு எங்களுடைய மக்கள் கொடுத்தார்கள். எங்களுடைய மக்களுக்கு வாக்களிக்க தெரியும். சரத் பொன்சேகாவில் அன்பிலான வாக்களித்தார்கள். எங்களை கொன்று குவித்த ராணுவ தளபதிக்கு எங்களுடைய மக்கள் மதிநுட்பத்தினாலே வாக்களித்தார்கள். ஒரு பெரும் செய்தியை சொன்னார்கள். ஒற்றுமையாகத்தான் வாக்களித்தார்கள். சிங்களவனுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று எங்களுடைய மக்கள் மறுத்து புறந்தள்ளி இருக்கவில்லை, பகிஷ்கரிக்கவில்லை. தமிழனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சிவாஜிலிங்கத்துக்கு வாக்களிக்கவே இல்லை. அந்த தேர்தலிலேயும் சிவாஜிலிங்கம் போட்டியிட்டார். தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷை என்று சொல்லி எங்களுடைய சுயநிர்ணய உரித்தை முன்வைத்து போட்டியிட்டார். எங்களுடைய மக்கள் வாக்களிக்கவில்லை. அதை தவறென்று எந்த மக்களும் எதிர்காலமும் சொன்னதில்லை. ஏனென்றால் அதுக்கு பிறகு அடுத்த தேர்தலிலேயும் வாக்களித்தார்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு வந்த தேர்தலிலேயும் வாக்களித்தோம். நாங்கள் வாக்களித்த சஜித் பிரேமதாஸ் அந்த தேர்தலிலே வெல்லவில்லை. ஆனால் 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டிலே மக்கள் போராட்டம் ஒன்று வெடித்து கோட்டாபய ராஜபக்சவை அவரை தெரிவு செய்த சிங்கள பௌத்த மக்களே அடித்து விரட்டிய போது நாங்கள் சொன்னோம், 2 வருடங்களுக்கு முன்னரே நாங்கள் உங்களை எச்சரித்தோமா இல்லையா? எங்களுடைய மக்கள் உங்களுக்கு சொன்னார்களா இல்லையா? இவருக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திரண்டெழுந்து நாங்கள் வாக்களித்தோமா இல்லையா? சிங்கள தேசம் விழித்துக் கொண்டது. தமிழ் மக்கள் புத்திசாலிகள், தமிழ் மக்கள் மதிநுட்பம் உடையவர்கள், தமிழ் மக்கள் உணர்வு உள்ளவர்கள். ஆனால் அந்த உணர்வை தங்களுடைய மதிநுட்பத்தினாலே வழிநடத்துகிறவர்கள். அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த முட்டாளால் நாட்டை ஆள முடியாது என்று. நாங்கள் தான் முட்டாளாகிவிட்டோம் என்று அடித்து திரட்டினார்கள். எங்கேயாவது நடந்ததா உலகத்திலே இப்படி? 2 வருடங்களுக்கு முன்னர் தான் மிக பெரும்பான்மையாக 69-80 லட்சம் மக்களுடைய வாக்குகளாலே சிறுபான்மை இன மக்கள் எவரும் எனக்கு வாக்களிக்கவில்லை, வேண்டாம் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நான் சிங்கள பௌத்த வாக்குகளால் மட்டும் வெற்றி பெற்றவன் என்று சொல்லி வந்த ஜனாதிபதியை அந்த மக்களே விரட்டி அடித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு புரிந்தது தாங்கள் செய்த தவறு என்னவென்று. இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் சமபிரஜைகளாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அன்றைக்கு உதயமாகியது. நான் இதை வெற்று பேச்சாக சொல்லவில்லை, ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறேன். அன்று வரைக்கும் முள்ளிவாய்க்காலிலே நடந்த அந்த படுகொலைகளுக்கு, அந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் நினைவு கூறுவதற்கு முள்ளிவாய்க்காலிலேயே
நினைவு கூறுவதற்கு தயங்கி இருந்த வேளைகளில் எல்லாம் அப்படி போன போது அது தடுக்கப்பட்ட காலங்களைத்தான் நாங்கள் கடந்து வந்திருந்தோம். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே மட்டும் அதற்கு ஒரு விதிவிலக்கு இருந்தது. ஆனால் நடக்குமா இல்லையா, தடுப்பார்களா இல்லையா என்று ஏங்கி இருந்த காலத்திலே மக்கள் புரட்சி வெடித்த போது கொழும்பிலே காளிமுகத்திடலிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ந்தது. அதை சிங்கள இளைஞர்கள் செய்தார்கள். இந்த மாற்றம் இந்த நாட்டிலே நடந்தது. அந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வருகிற போது திரும்ப 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 சொன்னார்கள், தமிழ் மக்களுக்கு விளங்கி இருந்தது, எங்களுக்கு இப்பொழுதுதானே விளங்குகிறது என்று சொன்னார்கள். அப்படியான தீர்க்க தரிசனத்தோடு வாக்களிக்கும்படியாகத்தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழிநடத்தல் கொடுக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இந்த தடவையும் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனத்தோடு, தூர நோக்கோடு, மதிநுட்பத்தோடு வாக்களியுங்கள். சிங்கள வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க போகிறீர்கள். கடந்த 3 தேர்தல்களிலேயும் சிங்கள வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்தீர்கள். கடந்த 3 தேர்தல்களிலேயும் உங்களை சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படியாக பிரச்சாரம் செய்தவர்கள், வீதி வீதியாக துண்டு பிரசுரம் கொடுத்தவர்கள், இன்றைக்கு திடீரென்று ஏதோ நேற்றைக்கு தான் திரும்பவும் பிறந்தவர்களைப் போல, இன்றுதான் தமிழர்களாக பிறந்தவர்களைப் போல தமிழனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இனவாதத்தை கக்குகிறார்கள். அது இனவாதம். யாருடைய வாயிலிருந்து வந்தாலும் இனவாதம் இனவாதம். எங்களுக்கு இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் மீது ஒரு பெரும் குறை இருக்கிறது. பெரும்பான்மையின மக்கள் மீது வந்த குறை இருக்கிறது. நாட்டிலே இனவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு எங்களை அடக்குகிறார்கள் என்று நாங்கள் குறை சொல்லுகிறோம். அப்படியாக குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி இன்று நாங்களே இப்படியான இனவாதத்தை விதைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன் விதைக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறேன் என்றால், இது வெறும் விதைதான். இங்கே இனவாதம் வளரப்போவதில்லை. ஆனால் இந்த விதையை கண்டு அங்கே ஒரு பெரிய விருட்சம் எழப்போகிறது. அது எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விதை இங்கே போடப்படுகிறது. இங்கே போட்டால் அங்கே முளைக்கும், அங்கே முளைத்தால் நாங்கள் வாழலாம். இதன் அவளுடைய கணக்கு. அதை விட இன்னொரு கணக்கு இருக்கிறது. ஒரு பார் பெர்மிட்டை எத்தனை ரூபாவுக்கு விற்கலாம், எத்தனை மில்லியனுக்கு விற்கலாம்? எத்தனை மில்லியனுக்கு ஒரு பார் பெர்மிட்டை விற்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மில்லியனுக்கு விற்கலாம்? 5 மில்லியனுக்கு விற்கலாம். ஒருவர் 7 மில்லியனுக்கு வித்து விட்டார். ஒரு அமைச்சர் 7 மில்லியனுக்கு வித்து விட்டார் என்று சொல்லி எங்களில் ஒருவர் இப்பொழுது வாயை போட்டு அடிக்கிறார். ஐயோ, தெரியாமல் நான் 3 மில்லியனுக்கு கொடுத்து விட்டேனே, தெரிந்திருந்தால் நானும் 7 மில்லியனுக்கு வித்திருப்பேன். இந்த கணக்குகள் தான் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன. சற்று முன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. மன்னாரிலே வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு உரையாடி அவர் ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவு என்று சொல்லி இருக்கிறாராம். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பார் பெர்மிட்டுக்கு சொந்தக்காரர் என்பது நாங்கள் பல தடவைகளிலே பல கூட்டங்களிலே வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறோம். அப்படி பலர் இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர்கள் அப்படி விலை போகிற தலைவர்களாக ஒரு காலமும் இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. அதை உறுதி செய்கிற வாக்காளர் பெருமக்கள் தான் நீங்கள். பார் பெர்மிட்டுக்கு விலை போனவர்கள் அதை தமிழ் தேசியமாக மாற்றி மக்கள் முன்பாக பொய் பிரச்சாரம் செய்து அந்த பார் பெர்மிட் கொடுத்தவரை வெல்ல வைப்பதற்கான முயற்சி தான் இது. ஆகையினாலே இதை வாக்காளர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். விசேடமாக எங்களுடைய மக்கள் இந்த சூட்சுமங்களை தெரிந்து கொள்வார்கள். இல்லாமலா சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தீர்கள்? அது தெரிந்து புரிந்து வாக்களிக்கிற ஒவ்வொரு வாக்காளனும் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும். அது எங்களுடைய கட்சி மிக மிக ஆழமாக ஆராய்ந்து எடுத்த முடிவு. வெறுமனே நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் பரஞ்சோதி சொன்னார், 5 கூட்டங்களிலே பேசினோம், 5 கூட்டங்களிலே ஆராய்ந்தோம். இறுதியாக விஞ்ஞாபனங்கள் வந்த பிறகு விஞ்ஞாபனங்களிலேயும் சில பல விடயங்களை வருவித்தோம். அந்த விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து உத்தியோகபூர்வமாக தீர்க்கமான
ஒரு முடிவை எடுத்தோம். அந்த முடிவையும் மலினப்படுத்துவதற்கென்று எங்களுடைய பல போராட்டங்களை பல விதங்களிலே பிரித்தெடுத்தவர்கள் இன்றைக்கு எங்களுடைய கட்சிகளையும் பிரித்தெடுத்து, கட்சிக்குள்ளேயும் இருந்து ஆட்களை பிரித்தெடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு கலகத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள், ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள். ஆகையினாலே தான் இந்த தெளிவுறுத்தல் தேவைப்படுகிறது. தீர்க்கமாக எடுத்த முடிவு, இதை நாங்கள் இப்படி சொல்ல வேண்டி இருப்பதே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. கட்சி எடுத்த முடிவு என்றால் ஒரு அறிவிப்போடு அது முடிந்த முடிவு. திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேலும் மேலும் அறிக்கைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு கடிதங்கள் அனுப்ப வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த தேவை ஏற்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய கட்சியை மலினப்படுத்துவதற்கும் எங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துவதற்கும் வெளியிலே இருந்து செய்த சதி வேலைகள், சதிகள் ஓரளவுக்காவது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். ஆனால் அப்படியாக கட்சிக்குள்ளே இருந்து கூட கட்சியை மலினப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் தான் சரியான பாடம் புகட்ட வேண்டும். இறுதியிலே ஒரு ஜனநாயகத்திலே மக்கள் தான் சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும். மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் நிரந்தரமானதாகவும் இறுதியானதும் அறுதியானதுமாக இருக்கும். ஆகையினாலே இந்த குழப்பங்களை எல்லாம் காண்கிற நீங்கள் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, நாங்கள் மதிநுட்பம் உள்ள தமிழ் மக்கள், நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிற இந்த தாயக கட்சி சொல்லி இருக்கிறபடி, தீர்க்கமான முடிவெடுத்து எங்களுக்கு அறிவித்திருக்கிறபடி, இந்த தேர்தலிலே நான் சொல்லுகிறேன், அடுத்த தேர்தலிலே வேறு முடிவாக இருக்கலாம். இந்த தேர்தலிலே, கடந்த தேர்தலிலே நாங்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்ததை போல இந்த தேர்தலிலும் ஒன்று திரண்டு தமிழ் மக்கள் ஒற்றுமையாக சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தே ஆக வேண்டும் என்பதை ஒரு அன்பு கட்டளையாக உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன விடுதலைக்காக உயிர் நீத்த உறவுகளை மனதில் கொண்டு இன்றைய தேர்தல் பரப்புரை கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, அவைத்தலைவர் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, அன்புக்கினிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியானது தீர்க்க தரிசனமான தலைவர்களை கொண்டு தொடர்ச்சியாக பயணித்து வருகின்றது. நான் நினைக்கின்றேன் இன்றும் அவ்வாறான ஒரு தலைவர் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இந்த பொது வேட்பாளர் பிரச்சனை வருகின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் தமிழ் இனத்துக்கு மிகவும் ஒரு சாபக்கேடானது என்பதை எங்களுடைய அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஐயா தான் முதலாவதாக பத்திரிகை வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் மக்களுக்கு அறிவித்திருந்தார். இன்று அவர் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்றார். காரணம், நாங்கள் எங்களுடைய மக்களை சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்காக சரியான தீர்மானங்கள் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் தான் அடுத்ததாக நாங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும், எவ்வாறானவரை ஆதரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் சார் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மிகவும் தீர்க்கமான எங்களுடைய இனத்தை சரியான பாதையிலே துரோகிகள் என்ற பட்டத்துக்கு அஞ்சாது, துரோகிகள் என்ற பட்டத்து சேறுபூசலுக்கு அஞ்சாது எங்களுடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று துணிந்து கட்சிக்குள்ளே உள்ள சிலருடைய அல்லது புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த தீர்மானத்தை எடுத்த 2 தலைவர்களும் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். அந்த தலைவர்களுடைய தீர்மானம் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு விளங்கும். எங்களுடைய மக்கள் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பாரிய பிரச்சனையிலிருந்து 22ஆம் தேதி எங்களுடைய அபிலாசைகளை நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்ற செய்தியை கூறப்போகின்றோமா, இல்லை இன்றும் நாங்கள் எங்களுடைய இன விடுதலைக்கான செய்தியுடன் தான் இருக்க போகின்றோமா என்பதை நாங்கள் சஜித் பிரேமதாச அவர்கள் ஜனாதிபதியாக வென்றால் கைவிடவில்லை என்ற செய்தி நிச்சயமாக இருக்கும். இல்லை மாறி எங்களுடைய வாக்குகளை உடைத்து யாரோ ஒருவரை வெல்ல வைக்க வேண்டும் என்ற அந்த அணியினருக்கு வாக்குகள் கிடைத்தால், இத்தனை வேடமாக நாங்கள் போராடியது, இந்த 2009 வரை எமது இனத்தை இழந்தது, அதற்கு பின்னர் நாங்கள் ராஜதந்திரியாக போராடிய அனைத்து போராட்டங்களும் வீணாகும் வீணாகும் வீணாகும். இந்த போராட்டங்கள் எங்களுடைய 80 வருட கால போராட்டத்தை ஒரு வாக்குடன் நாங்கள் சிதவடைக்க போகின்றோமா, அல்ல அதை சிதவடைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற, இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம் விடுதலை புலிகளை ரணில் உடைத்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரணில் உடைத்தார். இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய கோரிக்கையை உடைப்பதற்காக இறக்கிய அந்த சங்க சின்னம் ஓரளவு வாக்காது புறமாக இருந்தால் எங்களுடைய தியாகங்கள் வீணாகும். நாங்கள் சிவாஜிலிங்க மன்னனுக்கு கிடைத்த வாக்குகளை விட
மிக சொற்பமான அளவு வாக்கள் கிடைத்தால்தான் எங்களுடைய மாவீரர்களது அந்த தியாகங்கள், அவர்கள் எதற்காக இந்த உயிர் தியாகம் செய்தார்களோ அந்த தியாகங்கள் ஈடேறும். இல்லை என்று சொன்னால் 80 வருடத்துடன் மக்கள் வடக்கு கிழக்கு இணைக்க விரும்பவில்லை, மக்களை காணாமல் போனவர் பற்றி கவலைப்படவில்லை, மக்கள் அரசியல் கைதை பற்றி கவலைப்படவில்லை, தமிழ் மக்கள் இன விடுதலை பற்றி கவலைப்படவில்லை என்ற செய்தியை சொல்லுவதற்காக இவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த செய்தி எங்களுடைய இந்த சிங்கள தேசத்துக்கும் ராஜதந்திர மட்டத்துக்கும் வரக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்வை நாங்கள் உடனடியாக மிகவும் சொற்ப காலத்திலே இந்த சங்கிலியன் மண்ணிலே இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சார் அவர்கள் எனக்கு அந்த பணித்த கட்டளைக்கு அமைவாக நாங்கள் ஒற்றுமையாக மிக சிறு குறுகிய நேரத்திலே இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அந்த நிகழ்வுக்காக அனைத்து பிரதேசத்திலிருந்தும் வந்து தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தந்த அனைத்து வாக்காளர்களுக்கும், எங்களது உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், எங்களது கட்சி சார்பாகவும் எனது சார்பாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எங்கள் பகைவர் எங்கோ ஓடி மறைவர், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழுக்கோர் இன்னல் நேர்ந்தால் சங்காரம் இதுவென்று முழங்கியது ஒரு சங்கு. என்று அந்த சங்கு எல்லோருக்கும் அபாய சங்காக மாறியிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்தை முன்கொண்டு செல்வதற்கு இன்று எங்களுடைய கட்சியினரால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்கள் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். இன்றைய ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே எங்களுடைய தமிழ் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் என்கின்ற பெயரிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய முகவர்கள் இங்கு பணியாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே பலிக்கடாவாகி இருக்கின்ற அரியநேந்திர விக்ரமசிங்க, அதற்கு எங்களுடைய மத்தியிலிருந்து துணை போகின்ற ஸ்ரீ விக்ரமசிங்க, சுரேஷ் விக்ரமசிங்க, விக்னேஸ்வர விக்ரமசிங்க, இந்த விக்ரமசிங்கவினுடைய முகவர்கள் தாங்கள் வாங்கியதற்காக, தாங்கள் நக்கியதற்காக, தாங்கள் பெற்ற சலுகைகளுக்காக சஜித் பிரேமதாச அவர்களுக்கு வாக்குகள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தாங்களும் ஏதோ செய்ய வேண்டும், அது தமிழ் மக்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியிலே சஜித் பிரேமதாச அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை பொது வேட்பாளர் என்று சொல்லி அவருக்கு நாங்கள் கிடைக்க செய்கிறோம் என்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி கடன் செலுத்துகின்ற ரணில் விக்ரமசிங்க அண்ட் கம்பெனியை நீங்கள் தெளிவாக இனங்கண்டு அவர்களை இந்த தேர்தலுடன் அல்ல எதிர்வருகின்ற தேர்தல்களிலும் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் எதிர்ப்பை காட்டப் போகிறோமா? எதிர்ப்பு சர்வதேசத்துக்கு செய்தி சொல்ல போகிறோமா? எங்களுடைய வடக்கு கிழக்கிலே 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்த போது சொல்லாத செய்தி, வடக்கு மாகாண சபை தேர்தலிலே 80% மேல் வாக்களித்து மாகாண சபை அமைத்த போது சர்வதேசத்துக்கு சொல்லாத செய்தி புதிதாக இவர்கள் சொல்ல போகிறார்களாம். நாங்கள் கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளால் கொல்லப்பட்ட பொழுது, பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது, காணாமல் ஆக்கப்பட்ட பொழுது கண்டுகொள்ளாத சர்வதேசம், எங்களுடைய சகோதரர்கள் முட்கம்பி வேலிகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த பொழுது கண்டுகொள்ளாத சர்வதேசம், நாங்கள் தேர்தலிலே பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் ஏதோ செய்தி சொல்ல போகிறார்கள் என்று போலி பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு வருகின்ற 21ஆம் தேதி தகுந்த பாடம் கற்பிக்க எங்களுடைய மக்கள் தயாராகி விட்டார்கள் என்ற செய்தி எங்களுடைய காதுக்கு எட்டிக் கொண்டிருக்கிறது. சர்வதேசத்திற்கும்
சிங்கள தேசத்திற்கும் தாங்கள் செய்தியை சொல்ல போகிறோம், எதிர்ப்பை காட்டப் போகிறோம் என்று வீரவசனம் பேசிக்கொண்டு திரிகின்றவர்களின் முகத்திலே கரி பூச நீங்கள் தயாராக வேண்டும். எங்களுடைய பொது வேட்பாளர் காட்டுகின்ற எதிர்ப்பு சர்வதேசத்துக்கு செய்தியை சொல்ல போகுதாம், சிங்கள தேசத்துக்கு செய்தியை சொல்ல போகுதாம். சிங்கள தேசத்திலே மீண்டும் ஒரு இனவாதம் கொண்ட ஒரு அரசாங்கத்தை அரங்கேற்றுவதற்காக நிறுவுவதற்காக எங்களுடைய மத்தியிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக சிந்தித்து கடந்த பல்வேறு தேர்தல்களில் நாங்கள் தமிழரசு கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தீர்கள். அந்த காரியத்தை இந்த தடவையும் நீங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய பொது வேட்பாளர் 21ஆம் திகதிக்கு பின்னர் அவர் எத்தகைய வேட்பாளர் என்பதை நீங்கள் அவர்கள் சொல்லும் செய்தியை விட மேலதிகமாக நீங்கள் சொல்ல வேண்டும். எதிர்ப்பை காட்டுகிறோம், புறக்கணிக்கிறோம் என்ற கோஷங்களுக்கு நீங்கள் அடிபணிய கூடாது. எதிர்ப்பு காட்டுவது சர்வதேசத்துக்கு செய்தி சொல்லுவது. முப்படைகளையும் கொண்டு மிகப்பெரிய ராசதானியை அமைத்து மிக பெரும் போராட்டத்தை நடத்திய அதிமேதகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் காட்டாத எதிர்ப்பை இந்த ஆரியனேந்திர விக்ரமசிங்க சர்வதேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் காட்டப் போகிறாரா என்ற செய்தி உங்கள் மனங்களிலே எழ வேண்டும். எங்களுடைய மக்களின் பிரதான ஒரே ஒரு தாய் கட்சியாக அன்று தொடக்கம் இன்று வரை உங்களுடைய மனங்களிலே பதிந்திருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறது. அந்த கட்சியினுடைய தீர்மானத்தை வரவேற்றவனாக மானிப்பாய் தொகுதியினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக அந்த தீர்மானத்தை இந்த இடத்திலே நான் வழிமொழிகின்றேன். எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக உயரிய சிந்தனையுடன் ஒருமித்த கருத்தொற்றுமையுடன் நாங்கள் அனைவரும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய சின்னத்தின், உங்களுக்கு தெரியும் டெலிபோன் சின்னம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் வாக்குச்சீட்டிலே போய் ஹேண்ட்போன் சின்னத்தை தேடக்கூடாது, அதுவும் இருக்குது. அதில் ரணில் விக்ரமசிங்கவின் நரித்தனங்களின் ஏற்பாடுகளில் அதுவும் ஒன்று. டெலிபோன் ஒன்று கட்டினால் சனமெல்லாம் போய் ஹேண்ட்போனுக்கு போடும் என்று ஹேண்ட்போனும் அதில் இருக்கு. நீண்ட வாக்குச்சீட்டின் அடிப்பகுதியில் பார்த்தீர்களா இருந்தால் டெலிபோன் சின்னம், பழைய டெலிபோன் உங்களுக்கு தெரியும், அந்த இலக்கத்தை சுத்தி விட்டுட்டு காதில் வைக்கிற டெலிபோன், அந்த சின்னத்துக்கு நேரே மட்டும் புல்லடி இட்டால் மட்டும் போதுமானது. இந்த கூத்தாடிகள் கத்துவதை போல 1 2 3 போடுங்கோ, 1க்கும் 2க்கும் போடுங்கோ, இந்த கதைகள் எல்லாம் எங்களுடைய தமிழரசு கட்சி ஆதரவாளர்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு அது ஒன்றுமே தேவையில்லை. டெலிபோன் சின்னத்துக்கு நேரே புல்லடியிட்டால் மட்டும் போதுமானது. எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அந்த கொள்கை பிரகடனத்தை நீங்கள் முழுமையாக அமுல்படுத்தி வருகின்ற 21ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசா அவர்கள் அறிவிக்கப்படுவார். அது தமிழ் மக்களுடைய, எங்களுடைய மக்களுடைய வாக்குகளால் மேலோங்கி வெற்றி பெறுவார் என்ற செய்தியை பல ராசதானிகளையும் கொண்டு இயங்கிய இந்த சங்கிலியன் கால் பதித்த மண்ணிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியின் தொண்டனாக உங்கள் அனைவரிடத்தையும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.